கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கேமிங் சேனல் ஆரம்பிக்கலான்ற ஐடியாவில் இருந்ததுனால தான் இந்த மைக்கை வாங்கினேன். இதை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற வீடியோஸ்க்கு டப்பிங் கொடுக்குறதுக்குள்ள பல பிரச்சனை வருது. அதனாலே என்ன பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணும்போதே அதில் வாய்ஸ் நல்லா வர மாதிரியான ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் போய் இந்த ஆடியோ ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்தேன். இது டோட்டலாக எந்த கம்பெனினே தெரியல. ஏதோ ஒரு கொரியன் பிராண்டு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் K8 அவ்வளோதான் பேரே இருக்குது. எம்ஆர்பி இல்லை, எதுவுமே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச ஷாப்புன்றதுனால நம்பி வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப பழைய ஸ்டாக் தான். பட் இப்போதைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். 500 ருபீஸ்க்கே அதை அந்த அண்ணன் எனக்கு கொடுத்துட்டாரு. ஓப்பன் பண்ணால் வழக்கம் போல் ஓலைச்சுவடி எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து ஒரு சிங்கிள் பீஸ் மைக்ரோஃபோன், ஆடியோ கனெக்டர். இது ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக இது ரெண்டையும் மட்டுமே கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதை ஐஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஐஃபோனுக்கான ஓடிஜி கேபிள். அவ்வளோ ஆமாச்சு. இப்போ நார்மல் ஆடியோவுக்கும் இந்த மைக்கோட கனெக்ட் பண்ணி பேசுகிற ஆடியோவுக்கும் உள்ள குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிராண்டோடைய பேர் என்னன்னு யாராவது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொரியரில் இருக்கிறதுனால எனக்கு சத்தியமாக தெரியலை.